அவிநாசியில் கட்டுமான அலுவலகத்தின் பூட்டை உடைத்து திருடிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிப்புதூரில் வாசுதேவன் என்பவர் கட்டுமான நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி அதிகாலை மர்ம நபர் ஒருவர் இவரது அலுவலகத்தின் பூட்டை உடைத்து சுமார் 20 சவரன் தங்க நகைகள் 9,80,000 ரூபாய் பணத்தையும் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து வாசுதேவன் அவிநாசி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து அவிநாசி டிஎஸ்பி சிவகுமார் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தை சேர்ந்த சொக்கலிங்கம் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து சொக்கலிங்கத்தை கைது செய்த அவிநாசி போலீசார் அவரிடமிருந்த 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் 9,80,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை மீட்டனர். பின்னர் கைது செய்யப்பட்ட குற்றவாளி சொக்கலிங்கத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருப்பூர் மாவட்ட சிறையில் அடைத்தனர். பெருமாநல்லூர் அருகே சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை செய்த பெண்ணை பெருமாநல்லூர் போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் முழுவதும் தீவிர சோதனை நடத்தி அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கண்டறிந்து நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி திருப்பூர் மாவட்டத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்த குற்றத்திற்காக சிறை சென்று வந்தவர்களின் பெயர்கள் பட்டியலிட்டு அவிநாசி, குன்னத்தூர், ஊத்துக்குளி காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் குழு அமைத்து தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவரப்பாளையம் பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த சண்முக சுந்தரம் என்பவரது தோட்டத்தில் குடியிருந்து வரும் முருகேசன் மனைவி கவிதா என்பவரை பெருமாநல்லூர் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் வட மாநில வாலிபர்களிடமிருந்து கஞ்சாவை பெற்று சில்லறை விற்பனை செய்து வந்ததாக தெரிவித்தார். மேலும் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 5 கிலோ எடை கொண்ட கஞ்சா கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பெரும்பாக்கத்தில் வீட்டில் விளையாடிய போது ஜன்னல் கயிற்றில் துணி சிக்கி கழுத்து இறுக்கியதில் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சென்னை பெரும்பாக்கம் எழில் நகர் 128வது பிளாக்கைச் சேர்ந்த உதயா சரண்யா தம்பதியினர் கூலி வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் இருவரும் வழக்கம் போல் வேலைக்கு சென்று மாலை வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உள்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டிருந்தது. இதையடுத்து இருவரும் உள்ளே சென்று பார்த்தபோது 8 வயது சிறுமி அஸ்வந்தி விளையாடும் போது ஜன்னல் கயிற்றில் துணி சிக்கி கழுத்து இறுக்கி மயங்கி கிடந்துள்ளார். உடனே அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது சிறுமி ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற பெரும்பாக்கம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநின்றவூர் அருகே ஜிம் பயிற்சியாளர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆவடி அடுத்த திருநின்றவூர் நத்தமேடு ஊராட்சி குமரன் தெருவில் வசித்து வந்த கணேஷ் என்ற இளைஞர் ஜிம் பயிற்சியாளராக பணியாற்றி வரும் இவர் பெண் ஒருவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வழக்கம் போல் ஜிம்மை திறப்பதற்காக சென்ற அவர் நீண்ட நேரம் ஆகியும் வராததால் அவரது சகோதரர் ரோஹித் ஜிம்மில் உள்ளவர்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்டபோது ஏற்கனவே அவர் சென்றுவிட்டதாக கூறியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த ரோஹித் அவர்களது பழைய வீட்டிற்கு சென்று பார்த்தபோது கணேஷ் வாயில் நுரை வெளியேறி மயங்கி கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனையில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கணேஷின் உடல் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். இதுகுறித்து திருநின்றவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கணேஷ் இறப்பிற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கசவநல்லாத்தூர் பகுதியைச் சேர்ந்த மத போதகர் நித்யானந்தம். இவர் தனது வீட்டின் அருகே கிறிஸ்தவ தேவாலயம் நடத்தி வருகிறார். இவருக்கும் இவரது மனைவி சாந்திக்கும் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு இருந்துள்ளது. இதனால் மனைவி சாந்தி, மகன் ஷாம் ஆகியோர் தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இரவு ஷாம் மற்றும் சாந்தி ஆகியோர் நித்யானந்தனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது வாக்குவாதம் முற்றி ஷாம் தந்தை நித்யானந்தனை அரிவாள் போன்ற ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் பாதிரியார்
நித்யானந்தரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே திமுகவில் பெரம்பூர் மகளிர் அணி நிர்வாகி உஷா என்பவர் தூண்டுதலின் பேரில் தனது மகன் ஷாம் போதையில் தன்னை கொலை செய்ய முயற்சி செய்ததாக புகார் தெரிவித்துள்ளார். உடனடியாக தனது மகன், மனைவி மற்றும் உஷா ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து கடம்பத்தூர் காவல் நிலையத்தில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.